புனித நீரில் இறங்கும் நிகழ்வைச் சொல்லும் தீர்த்தவாரி சேவை. குளம், ஆறு, கடல் என்று ஏதோ ஒரு நீர்நிலையில் தெய்வத்தின் மூர்த்தியை இறக்கி அபிஷேகம் செய்வதுதான் தீர்த்தவாரி சேவை. கருவறையில் இருக்கும் மூலவர் சிலையை தீர்த்தவாரி சேவைக்கு கொண்டு செல்ல மாட்டார்கள். பஞ்சலோகத்தினாலான உற்சவ மூர்த்தி சிலையை கொண்டு செல்வார்கள். அழகாக அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியை நாதஸ்வரம் ஒலிக்க, மேளதாளத்துடன் வேத மந்திரங்கள் ஒலிக்க, பங்குனி உத்திர நாடன்று அருகில் இருக்கும் திருக்குடம், ஆறு, கடல் கொண்டு சென்று புனித நீராட்டு செய்வதுதான் தீர்த்தவாரி சேவை. அந்த நீரில் பக்தர்களும் ஸ்நானம் செய்வார்கள். பாவ நிவர்த்தியாகி புண்ணியம் சேர இந்த நீராட்டு உதவும் என்பதுதான் பக்தர்களின் நம்பிக்கை. சிவன் கோவில், முருகன் கோவில், ஐயப்பன் கோவில், பெருமாள் கோயில் என்று பங்குனி உத்திர நாளில் தீர்த்தவாரி சேவை நடக்கும். தெய்வத்தை மறந்த வாழ்க்கை, அநியாயத்தின் உச்சத்தில் மிதக்கும் வாழ்க்கை, பிறரை துன்புறுத்தும் வாழ்க்கை என்று எல்லா கர்ம வினைகளும் அகல இந்த புனித நீராடல் உதவும் என்பதுதான் நம்பிக்கை. தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கோரி மனம் திரும்பி இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன் என உறுதி பூண்டு அந்த நீரில் இறங்கும் சமயத்தில் மனம் சுத்தமாகும். குற்ற உணர்வு இல்லாமல் மனம் அமைதி பெறும். பிறருடன் உன்னை ஒப்பிட்டு பொறாமைப்படும் பழக்கம் விலகிவிடும். முன்பு செய்த செயலின் விளைவுதான் இன்று நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் துன்பங்கள். இது கழிய வேண்டும் என்றால் தீர்த்தவாரி சேவையை பார்க்க வேண்டும். கர்மவினை குறைந்து மனம் சுத்தமடையும் போது நம்பிக்கை பிறக்கும். இறைவனருள் பரிபூரணமாக கிட்டும். புதிய வாழ்க்கை தொடங்கும் என்பதுதான் நம்பிக்கை. நன்றி.